அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது ஷிர்க் என்றால் என்ன, தொழாதவன் காஃபிரா என்ற தலைப்பிலே சிறந்த ஒரு உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி தரீகாவினுடைய அமைப்பிலே இயங்கக்கூடிய கெண்டே குருநூர மஜ்லிஸுல் உலமா அமைப்பின் உறுப்பினரும் தெலங்க மதரசத்துல் ரஷாதியா குர்ஆன் மதரசாவின் விரிவுரையாளருமான மௌலவி கலீலுர் ரஹ்மான் கௌசி காதிரி வரிஃபாயி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من علق تميمة فقد أشرك. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا وبشيخنا عبد الرشيد الأندلسي قادري والرفاعي قدس الله سره العزيز شيخا كاملا وبشيخنا أبو الحسن علي الشاذلي قدس الله سره العزيز شيخا عاليا. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சாதத்மார்களே, ஷாதுலியா தரீகாவுடைய முகத்திமீன்களே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, சிறார்களே, வெளியே இருந்து என்னுடைய உரையை செவிசாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இன்று 10 நாட்களாக சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்களுடைய இந்த மனாகிபு வைபவத்தை நல்ல முறையிலே நாங்கள் நடாத்தி வருகின்றோம். சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்களுக்கு குதுபுல் அக்பர் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. குதுபுல் அக்பர் என்று சொன்னால் என்ன? குதுபு என்று சொன்னால் என்ன? அந்த குதுபுடைய மர்தபா என்ன? அந்த தரஜா என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குதுபுமார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தரஜா தான் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா. நபியே, நீங்கள் கூறுங்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சிகளும்
ஆட்சி அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்குரியது. துதில் முல்க மன் தஷா, நான் நாடியவர்களுக்கு இந்த முல்கை கொடுப்பேன். குதுபியத்தை அந்த தர்ஜாவை அடைந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய ஆட்சியை கொடுக்கின்றான். இதுதான் குதுபியத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சக்தியின் மூலமாக எல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அவன் கொடுத்த சக்தியின் மூலமாக அந்த குதுபியத்தான தரத்தில் உள்ள மக்கள் அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள். இதுதான் குதுபியத். மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவது, ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குவது, இது அல்லாஹ்வுடைய விடயமல்லையா? அல்லாஹ் சொல்லுகின்றான், துதில் முல்க மன் தஷா, நான் என்னுடைய ஆட்சியை, அதிகாரத்தை, என்னுடைய குதிரத்தை நான் நாடியவர்களுக்கு கொடுப்பேன். இதுதான் குதுபியத்துடைய அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இஸ்லாத்துல எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணப்படுத்தி வச்சிருக்கின்றான். ஒரு புள்ள பிறந்தா பேர் வச்சிருது, அந்த புள்ள குடிக்க போகும்போது, தாயுடைய மடியில் இருந்து பால் குடிக்கும் பொழுது, சாப்பிடும் போது, அந்த புள்ள பேச ஆரம்பிக்கும் பொழுது, அந்த புள்ள ஆடையை அணிப்பிக்கும் பொழுது, அந்த புள்ள சாதாரண ஒரு வயசுக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த புள்ள யாரும் பார்க்கணும், யாரும் பார்க்கப்படாது. அதே போன்று அந்த பிள்ளை தாயோட எப்படி இருக்கணும், உமாவோட எப்படி இருக்கணும், பிள்ளைகளோட எப்படி இருக்கணும், அதே போன்று அந்த புள்ள திருமணம் முடிஞ்ச கணவனோட எப்படி இருக்கணும், குடும்பத்தாரோட எப்படி இருக்கணும், அதே போன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தா எப்படி இருக்கணும், ஒரு நோயாளியான ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், மௌத்தானா அந்த மனுஷனுக்கு என்ன செய்யணும், மௌத்துக்கு பின்னால அந்த மனிதனுக்கு என்ன செய்யணும் எல்லாம் இஸ்லாம் அடிப்படையிலிருந்து எல்லாத்தையும் சொல்லித்தது. ஒன்றே வெட்டில் இஸ்லாம் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது, எல்லாமே சொல்லப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்ஸாம்பிளுக்கு எங்கட மார்க்கத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும். எங்கட மார்க்கம் என்ற காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்திலே ஒன்றுதான் இந்த கைய உலு செய்ய போகும்போது கோரி கழுவுறது. ஃபிக்ரிலே சொல்வார்கள் வதஅஹுதுல் மஆதிஃப். அப்படி என்று சொன்னால் அந்த எங்களுடைய அந்த மடிப்புகளை தேய்த்து கழுவுவது என்று சொல்வார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்துக்கு முன்பதாக இத சுன்னத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொரோனா டைம்ல சானிடைசர் இல்லையா, என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் சொல்றான் சானிடைசர் அதை எடுத்து இப்படி விரல போட்டு தேய்ங்க. ஜேம்ஸ் போன் இது 1400 வருஷத்துக்கு முன்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கும் ஒரு அர்ப்பணையாக, உலகத்துக்கும் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக, ஆகிராவுக்கும் ஒரு நன்மையை சேர்க்கக்கூடிய விடயமாக பெற்று தந்தார். மடிச்சு கழுவ சொன்னார், சானிடைசரை போட்டு இப்படித்தான் தேய்க்கணும்னு சொல்லி தந்தார். அப்ப புழு செய்ய போக்கலே எங்கட விரல கோரி கழுவுகிறது ஒரு சுன்னத்து. ஜேம்ஸ் எல்லாம் போகுது, எங்களுக்கு சயின்ஸ் இப்பதான் சொல்லி தருது அல்லவா. அடுத்தது எம்போயிஸ்ல சொன்னா எப்படின்னு கேட்டா வந்து 2 வரைக்கும் போத மூஞ்ச 2 வரைக்கும் ஒருக்கா மூஞ்சே கையை கலைக்கணும்னு சொன்னாரா இல்லையா? சரி, சுபஹ தொழுகிறோம், மூஞ்ச கழுவுறோமா இல்லையா? சுபஹ தொழுதுட்டு சரியா 2 வரைக்கும் பின்னால லுஹா தொழுக வருது. லுஹாக்கு முழு செய்யணுமா இல்லையா? சயின்ஸ் எப்ப சொல்லுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹுக்கு பிறகு 2 வரைக்கும் பின்னால லுஹா தொழுகிறதுக்கு முழு செய்யும். ரைட், முழு செய்யறதுக்கு பின்னால
அடுத்தது ஒரு வருது ரெண்டாவதுக்கு பின்னால கைலுள்ள தூக்கம். கைலுள்ள தூக்கம் சொன்னா லுகருக்கு முன்னுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தூங்கி எழுப்புறது, லுகருக்கு பாகசனத்துக்கு முன்னுக்கு தூங்கி எழுப்புறது. அந்த டைம்ல என்ன செய்யணும் கேட்டா தூங்க போக்குள்ளே ஒரு செய்யறது ஒரு சுண்ணத்து. ரெண்டாவதுக்கு இருக்கா அதே கலியாச்சு. அடுத்த லுகருடைய வக்து வருது. லுகருக்கும் அசருக்கும் எத்தனை அவர் பாருங்க நீங்க. இப்படி பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்துக்கு முன்பதாக சொன்ன விஷயத்தை MOH இப்ப சர்டிஃபை பண்ணுது. ரெண்டாவதுக்கு இருக்க மூஞ்ச கலைக்குமோ கால கலைக்குமோ நாங்க என்ன பட்ட பாடு அந்த டைம்ல எங்களுக்கு தெரியுங்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் இப்படி அடிப்படையாக அனைத்தையும் கூறியிருக்கின்றது. இப்ப நாங்க விஷயத்துக்கு வரும். இன்றைய இந்த தலைப்பு என்னன்னு கேட்டா ஷிர்க். முதலாவதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நாவுகள்ல தரீகத்துடைய அந்த மக்களை ஷிர்க் பித்அத் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து பாதுகாத்தானே, அதுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு முதலாவது நாங்கள் ஷுக்ர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய நாட்கால அவசரப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷிர்க் என்ன? ஷிர்க் எதை பார்த்து செல்லவே ஷிர்க் என்று சொல்லி நான் இப்ப ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு புள்ளைக்கு பேர் வச்சிருந்து மௌத்தானத்துக்கு வரைக்கும் மார்க்கத்தில் எல்லாம் சொல்லிக்குது. மௌத்தானத்துக்கு பின்னாலேயும் என்ன செய்யணும் சொல்லிக்கிற மார்க்கம் ஷிர்க்ன்றதை விட்டுட்டு போகிற மார்க்கம். ஷிர்க்ன்றதை விட்டுட்டு போவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிக்கக்கூடிய சில பிள்ளைகள், வெளியே இருந்து கேட்கக்கூடிய தாய்மார்கள் இந்த விடயத்திலே நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷிர்க்ன்ற வார்த்தைக்கு தானே, இந்த ஷிர்க்ன்ற வார்த்தை வந்து இது ஒத்த கருத்து சொல். இது ஒத்த கருத்து. ஒத்த கருத்து என்ன? பல வார்த்தைகள் ஒரு அர்த்தம். உதாரணமாக தாய், அம்மா, அன்பு, பாசம் இதெல்லாம் உண்டு தானே. இதே மாதிரிதான் ஷிர்க் என்று சொன்னா குஃப்ர். இதுல அரபுல இத மந்திக் பாடல் ஒரு பாடம் இருக்குது, ஒரு கலை உண்டு. இந்த கலையில சொல்லுவார்கள் இதுக்கு எப்படின்னு கேட்டா முத்தராதிஃப் என்று சொல்லுவார்கள். முத்தராதிஃப் என்று சொன்னா ஒத்த கருத்துக்கு சொல்றார். அந்த மந்திக் ஃபன்ல முத்தராதிஃப் என்று சொன்னா பல வார்த்தைகள் ஒரு அர்த்தம். உதாரணமாக இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது, நான் ஏன் இங்கிலீஷ்ல சொல்றேன்னு கேட்டா இது விடயத்தை இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது கேட்டா ஒத்த கருத்துக்கு சிமிலர் வேர்ட். சிமிலர் வேர்ட் சொன்னா பல வார்த்தைகள் ஒரு அர்த்தம். உதாரணமாக ஈஸி, சிம்பிள். அதே மாதிரி லிட்டில், ஸ்மால். இது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒத்த கருத்து என்று சொல்லி. அதே மாதிரி சிங்கள பாஷை படிக்கக்கூடிய மக்களுமே பாருங்கள், சிங்களத்தில் இதுக்கு எப்படி சொல்றது கேட்டா சமான பதம். ஒத்த கருத்துக்கு சிங்களத்தில் என்ன சொல்றது கேட்டா சமான பதம். சமான பதம் சொன்னா பல வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம். உதாரணமாக இந்த கண்ட வாடி வண்ட ரெண்டு கொண்டு தானே. இந்த கண்ட சொன்னா உட்காரணும், வாடி வண்ட சொன்னா உட்காரணும். இது ரெண்டு ஒரே வார்த்தை. இதே போன்றுதான் ஷிர்க் என்று சொன்னால் குஃப்ர். உதாரணமாக காஃபிர் என்றுதான் அர்த்தம். ஷிர்க் என்று சொன்னால் என்ன? குஃப்ர், காஃபிர் என்று அர்த்தம். இப்ப இந்த ஷிர்க் என்ற வார்த்தையை யாருக்கு சொல்ல முடியும்? யாரை பார்த்து சொல்ல முடியும்? பல்ப போட்டா ஷிர்க் என்றார், பல்ப கட்டினா ஷிர்க் என்றார், கொடி ஏத்தினா ஷிர்க் என்றார், கொடி இறக்கினா ஷிர்க் என்றார், சோத்தை கொடுத்தா ஷிர்க் என்றார், பானை கொடுத்தா ஷிர்க் என்றார். இது என்ன ஷிர்க்? என்ன இப்ப மார்க்கத்தில் தெளிவு எழுந்தது. கண்டகண்டத்துக்கு எல்லாம் சொல்லிடுமா? அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தரீகத்துடைய மக்களிலிருந்து இந்த ஷிர்க், பித்அத் என்று சொல்லக்கூடிய அந்த நாவை பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு நாம ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷிர்க் என்று சொன்னா மார்க்கத்துல ரெண்டு மூணு விடயங்களுக்கு தான் ஒரு மனிதனை பார்த்து இவன் ஷிர்க் செய்யறான்னு சொல்லலாம். கண்டகண்டத்துக்கு எல்லாம் செல்லலாம்.
பல்பை நான் சொன்னதான பல்பு போடுறது பல்பு இறக்குறது இதுக்கெல்லாம் ஷிர்க் இல்ல. உதாரணமாக ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா மார்க்கத்துல அவன் இஸ்லாத்துல தான் இருக்கிறான். அவன் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னதெல்லாம் செஞ்சு கொண்டு ஒரு சிலையை வணங்குறான். ஒரு சிலையை வணங்குறான். இந்த மனிதனை பார்த்து இவன் முஷ்ரிக் ஷிர்க் செஞ்சான்னு சொல்றான். ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? ஒரு சூரியனை வணங்குகின்றான். அவன் இஸ்லாத்திலே இருக்கின்றான். சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சூரியனை வணங்குகின்றான். இவனை பார்த்து முஷ்ரிக் என்று சொல்ல முடியும். இன்னொரு மனிதன் நெருப்பை வணங்குகின்றான். அவன் இஸ்லாத்திலே இருக்கின்றான். அவன் எங்களுக்கு முன்னதாக பகிரங்கமாக அவன் நெருப்பை வணங்குகின்றான். இவனுக்கு சொல்ல முடியும் ஷிர்க். அடுத்ததாக ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவன் குர்ஆனை இழிவுபடுத்துகின்றான், விரிச்சுகின்றான் என்று நஜீஸ்ல போடுறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து ஷிர்க் என்று சொல்ல முடியுமே தவிர மாறாக எங்களுடைய வாய்க்கு வரக்கூடிய விடயங்கள் எல்லாம் ஷிர்க் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப அதே போன்று இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ரித்தத், நாங்கள் முர்த்தத் என்று சொல்றோம் இல்லையா? இந்த முர்த்தத் என்ற விஷயங்களும் அதே மாதிரி தான். உதாரணமா ஒருத்தர் சொல்றவர் எப்படின்னு கேட்டா, இந்த விபச்சாரம் வந்து ஹலாலா இந்த எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு வார்த்தை சொன்னா அவர் முர்த்தத். ரித்தத்துடைய வார்த்தை கொண்டுகின்றார்கள். அதே போன்று குர்ஆன்ல சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கிறது. முன்துண்டை ஏற்றுக்கொள்வது பின்துண்டை மறுக்கிறது. அதே போன்று நான் இவ்வளவு நாள் தொழுதத்தில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று ஒரு வார்த்தை வாயாக சொல்றது. இப்படி என்ன சொன்னா முர்த்தத்துடைய நிலைக்கு போய்த்திடுவான். இப்படி நிறைய அதே போன்ற நபிமார்களை மலக்குமார்களை தலைக்குறவாக பேசுறது, தலைக்குறவாக நினைக்கிறது, நபிமார்களுக்கு பாவம் செய்யலாம் இப்படின்னு எல்லாம் நினைச்சதுக்கு தானே இதுதான் ஷிர்க், ஷிர்க். அதே போன்று ரித்தத் என்பது ஆகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் சம்பந்தமான ஒன்றரை ஹதீஸ் சொல்லிக்கிறார். இதை பார்ப்போம், என்ன தேட ஆராய்ச்சி. நாங்க எல்லாம் செல்லும் பார்க்கணும் இல்லையா? ஷிர்க்ன்றத பார்க்க போகலே எல்லாம் செல்லும் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ்ல வருது, மன் ஷரிபல் ஹம்ர ஃபகத் அஷ்ரக. மன் ஷரிபல் ஹம்ர ஃபகத் அஷ்ரக. எந்த ஒரு மனிதன் சாராயத்தை அருந்துகின்றானோ, மதுபானத்தை அருந்துகின்றானோ, அவன் ஷிர்க் செஞ்சிட்டான் அப்படின்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஷாரிபுல் ஹுமூர், சாராயங்களை குடிக்கக்கூடிய மனிதன் கஆபிதி வஸனி, அது சிலையை வணங்கக்கூடியவனை போன்று ஒரு ஹதீஸ் வருது. இரண்டாவது ஹதீஸ். மூணாவது ஹதீஸ், மன் ஹதஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக. அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தால் அவன் ஷிர்க் செஞ்சிட்டான். இது ஷிர்க் சம்பந்தமான ஹதீஸ். இப்ப இமாம்கள் இந்த ஹதீஸ் எல்லாம் சென்னிட்டு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஹதீஸ்களை எல்லாம் இமாம்கள் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய பாடத்துல கொண்டு வராங்க இல்லை. இமாம்கள் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய பாடத்துல இமாம்கள் இந்த நிலையிலெல்லாம் கொண்டு வருவதில்லை. மாறாக மன் ஷரிபல் ஹம்ர ஃபகத் அஷ்ரக, எவன் மதுபானம் அருந்துகின்றானோ அவன் ஷிர்க் வைக்கிறான் என்ற ஹதீஸ் வந்து மதுபானத்தை பற்றி பேசக்கூடிய பாடத்துல தான் வருது. அதே போன்று ஷாரிபுல் ஹுமூர், மதுபானத்தை குடிக்கக்கூடியவன் கஆபிதி வஸனி, சிலை வணங்குவதை போன்று என்று சொல்லக்கூடிய ஹதீஸும் மதுபானத்தை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்ல தான் வருது. அதே போன்று மன் ஹலஃப பிகைரில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு எந்த ஒரு மனிதன் சத்தியம் செய்கின்றானோ ஃபகத் அஷ்ரக, அவன் ஷிர்க் செய்துட்டான். இது சத்தியத்தும் செய்யக்கூடிய பாடத்துல தான் வருது. இப்ப நாங்க இவைகள் எல்லாம் ஹதீஸுடைய வெளிப்படையை வைத்து சாராயம் குடிக்கக்கூடிய ஷிர்க் செஞ்சிட்டான்னு சொன்னா நாங்க அவனை காஃபிர்ன்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டோம். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர் இதை அலைத்தைக்கும் சொல்லுகின்றார்கள், குல்லு ذلك محمول على ما كان في الجاهليه. இந்த ஷிர்க் சம்பந்தமான என்னென்ன ஹதீஸ்கள் எல்லாம் வந்ததோ இது அனைத்தும் ஜாஹிலியா காலத்திலே சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் என்று இந்த பைஹகி இமாம் அவர்கள் அவர்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்.
ஜாஹிலியா காலத்துல முஸ்லிம் அல்லாத அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் செய்திகள் ஜோசியங்கள் அறிவை பார்த்து அந்த தெய்வங்களுடைய பெயர்களை எழுதி தொங்க வைத்ததன் காரணமாக அவர்கள் ஷிர்க் செய்திருக்கிறார்கள். இதுதான் ஹதீஸ். என்ன சொன்னா இந்த ஹதீஸுக்கு ஷிர்க் என்று அர்த்தம் வைத்தால், இந்த ஹதீஸ் ஷிர்க் என்று சொன்னால் திருமதி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்க இந்த ஹதீஸை எப்படி வழங்கணும்னு கேட்டா, அல்லாஹ் அல்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படாமல் வேற தெய்வங்களை கொண்டு காபிர்களை கொண்டு ஜோசியக்காரனை கொண்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு துவாவை போட்டா அது ஷிர்க். மொட்டையா போட்டு வச்சுக்கி பாட சிலபஸ்ல துவா போட்டா ஷிர்க். அன்னைக்கு பெரிய பள்ளி ஹஸ்ரத் சொன்ன மாதிரிதான். எப்படின்னு கேட்டா, நாங்க பிஞ்சு வயசுலே ஹக்கையும் பாத்திலையும் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். அவர்கள் கையை முத்தமிடுவது சுண்ணத்து என்ற தலைப்பிலே பேசும் பொழுது அவர்கள் நுணுக்கமாக ஒரு பிஞ்சி உள்ளங்களை தொடக்கூடிய விதத்திலே அவர்கள் கூறினார்கள். உண்மையான அதெல்லாம் ஹக்கு உண்மை. அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அடுத்ததாக வகான அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ்ல வருகின்றது, யுஅல்லிமுஹா மன் பலக மின் வலதிஹி, அவர்களுடைய பருவ வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுப்பார்களாம். வமல்லம் யபலுகு மின்ஹும், அவர்களில் பருவ வயதை அடையாத மக்களுக்கு கதபஹா ஃபீ சக்கின், இந்த துஆவை ஒரு தாளிலே எழுதி சும்மா அல்லகஹா, அவர்களுடைய ஃபீ உனபிஹி, அவர்களுடைய கழுத்திலே தொங்க விடுவார்கள் என்று நாயகம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு பரக்கத்தை நாடி நாங்கள் ஒரு தாயத்தை போடுவது என்பது எந்த ஒரு ஷிர்க்கும் கிடையாது என்பது இந்த ஹதீஸ் மூலமாக விளங்குகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இப்ப உண்மையான ஷிர்க்கை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்ப அத பாப்போம். இந்த ஷிர்க்குன்னா என்ன? எங்களுக்கு வாயை திறந்து கொண்டு ஷிர்க் இது அது இதுன்றலையா? இப்ப நாங்களும் யாரு ஷிர்க் செய்யறது தெரியணும் தானே, தெளிவா சொல்லணும் இல்லையா? ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கின்றது நாங்க சொல்லணும் இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாரு, இது நீண்ட ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் அத்துஷ்ரகு உம்மத்துக மின் பஅதிக, யா ரசூலல்லாஹ் பின்னால் உங்களுடைய உம்மத்துகள் ஷிர்க் வைக்கும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்துல கால யா ஷத்தாத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்மா இன்னஹும், பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், நல்லா கேட்டுக்கோங்க, இது லா யஅபுதுன ஷம்ஸன், அவர்கள் சூரியனை வணங்க மாட்டார்கள், வலா கமரன், அவர்கள் சந்திரனை வணங்க மாட்டார்கள், வலா வஸமன், அவர்கள் சிலைகளை வணங்க மாட்டார்கள், வலா ஹஜரன், அவர்கள் கற்களை வணங்க மாட்டார்கள். ஜியாரத்துக்கு கல்ல வணங்குறது சென்றா தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் பொன்னான வாயால வலா ஹஜரன், அவர்கள் கற்களையும் வணங்க மாட்டார்கள், வலாக்கின் யுராவுன நாஸ பி அமாலிஹி, என்றாலும் அவர்களுடைய அமல்கள் மக்கள் பார்ப்பதற்காக அவர்கள் அமல் செய்வார்கள், மக்கள் பார்ப்பதற்காக அவர்கள் இபாதத் செய்வார்கள். குல்தி யா ரசூலல்லாஹ், நான் அந்த நேரத்திலே நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், அர்ரியாஉ ஷிர்குன் ஹுவ, யா ரசூலல்லாஹ் முஹஸ்துதியா, மக்கள் பார்ப்பதற்காக பெருமைக்காக தன்னை ஒரு பெரிய வணக்கசாலி என்று காட்டிக் கொள்வதற்காக இதா ஷிர்க் என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால நஅம், இதுதான் ஷிர்க். மக்கள் பார்ப்பதற்கு, மக்கள்கள் புகழ்வதற்கு, மக்கள் எல்லாம் அவர்களை ஆதரிப்பதற்கு, இந்த உலகத்திலே மெஜாரிட்டி அதுதான் நீங்க என்று நினைச்சுக் கொண்டு ஷிர்க் செஞ்சுட்டு இருக்கின்றார்கள், ஷிர்க் செஞ்சுட்டு இருக்கின்றார்கள். இன்னைக்கு ரமலானுடைய மாதம் வந்த பேச்சு என்ன தெரியுமா? உங்களோட ஊர்ல எத்தனை குர்ஆன் ஓதி, எவ்வளவு குர்ஆன் ஓதி தொலைச்சிடும், உங்களோட ஊர்ல
வைக்கிறார். அமல்களை பெருமை பாராட்டிக் கொள்கின்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் உண்மையான ஷிர்க் என்று சொன்னார்கள். மக்களுக்கு தன்னுடைய இபாதத்தை காட்டுவது, தன்னுடைய வணக்கத்தை காட்டி மயக்குவது, தன்னுடைய வணக்கங்களை காட்டி ஏமாற்றுவது, இதுதான் ஷிர்க். இதுதான் உண்மையான ஷிர்க். இதுதான் அடிப்படை ஷிர்க். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் பார்ப்பதற்காக எவன் ஒருவன் அமல் செய்கின்றானோ ஹல் தஜிதுன இந்தஹும் ஜஸாஅன், நீ அவனிடத்திலே போய் கூலியை கேட்கணும்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் பார்ப்பதற்காக, மனிதர்கள் பார்ப்பதற்காக எந்த மனிதன் இபாதத்து வணக்கம் செய்கின்றானோ நீ அவனிடத்திலே நீ போய் என்னுடைய கூலியை பெற்றுக்கொள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அடுத்த கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அதுனர் ரியாஇ, முகஸ்துதியிலே மக்களுக்கு பார்ப்பதற்காக, மக்களுக்கு காண்பிப்பதற்காக, மக்களுக்கு தன்னுடைய அமலை காட்டுவதற்காக எந்த ஒரு மனிதன் அப்படி அமல் செய்கின்றானோ ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா? முகஸ்துதியில் ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா? ஷிர்க். இன்ன அதுனர் ரியாஇ ஷிர்க். முகஸ்துதியில ஆக குறைஞ்சது மக்கள் காட்டுவதற்காக தன்னுடைய அமலை வெளிப்படுத்திக் கொள்வது ஷிர்க். இந்த ஹதீஸ் தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லா ஹதீஸும் அந்தந்த அப்டேட்ல தான் இருக்குது. நான் அன்னைக்கு ஜும்மால சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட தான் வந்து கேட்கணுமே தவிர அங்கேயே கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஷிர்க்ன்ற மாதிரி தான் இப்போ ஒரு புதிய ஒரு கொள்கை வந்தீங்க. நான் இப்ப 2 கிழமைக்கு போத இந்த இடத்தை நிரப்பமான இடத்துல இருந்து உண்மையை சொல்றேன். ஒரு எங்களை நெருங்கின ஒரு சொந்தக்கார பெண்ணிட்ட கேட்டேன், தொழுகையை பத்தி கேட்டேன். அப்ப அவசரம் தொழுகை காஃபிர் தானே, ஷிர்க்ன்றது காஃபிர். நான் சொல்லிட்டேன், ஒரு மனுஷன் எங்க சமுதாயத்துல ஷிர்க்ன்ற வார்த்தைக்கு தானே குஃபர். இது முத்தராதிஃபான வார்த்தை. மந்திக் படத்துல அப்படிதான் ஒரு பல வார்த்தையில ஒரு அர்த்தம் தானே முத்தராதி. ஷிர்க் என்றால் குஃபர், காஃபிர் என்றால் முஷ்ரிக், முஷ்ரிக் என்றால் காஃபிர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப எல்லா மௌலவிமார்களும், நிறைய மௌலவிமார்கள் Facebookல போதை நான் கேட்ட தொழுகையை விட்டா காஃபிர், தொழாதவன் காஃபிர். எங்க சென்று யாரு சென்றீங்க? தொழாதவன் காஃபிர் சொன்னா நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். ஒரு ஹதீஸ எப்படி இமாம்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அந்த ஹதீஸ அப்படித்தான் விளங்கும். ஒரு ஹதீஸ எப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்களோ அந்த முறையில் தான் விளங்கும். எங்கட புத்திக்கு எற்ற மாதிரி முத்தசிலாக்கிற மாதிரி எங்க தலைக்கு பட்டுன்னு சொல்லி ஆடப்படாது. அவங்க தொழுகிறதுக்காக வேண்டி அத்தாக்களை காபிராக்கப்படாது. நான் தஹஜ்ஜு தொழுகிறேன்னு சொல்லி நேற்று கொண்டு ஒரு குரூப்ல போட்டுச்சு, எந்த மௌலவி தஹஜ்ஜு தொழுல அவருக்கு மிம்பருக்கு ஏறுவாங்க. இப்ப போட்ட மௌலவிக்கு துண்டம் போட என்ன செய்யும்? அவருக்கு ஒரு ஜும்மா ஒத்துப்ப வேண்டி இருக்குது. அவருக்கு தஹஜ்ஜு தொழாம தூங்கிட்டாரு, அவர் மிம்பருக்கு ஏறப்படாதா? மிம்பருக்கு ஏறதுல சரத்தோட தஹஜ்ஜு தொழுகிறது யாரு சொன்னது? கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்க நாட்டுல ஒரு கூட்டம் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி ஒரு கூட்டம் வழிகெடுத்து கொண்டிருக்குது. இன்னொரு கூட்டம் அமலை காட்டி, தொழுகையை காட்டி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த கூட்டத்தை பத்தி தெளிவா சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? வமினன் நாஸி மயகூல். அல்லாஹ் தஆலா முனாஃபிகோ மூமின்கள் சொல்லல. இது எப்படி தெரியுமா வருது? பேஜ் 1ல குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் ஓடிட்டு அடுத்த பக்கம் கட்டினா இருக்கு. வமினன் நாஸி மயகூல். மனிதர்களே சிலர்கள் சொல்கின்றார்கள், ஆமன்னா பில்லாஹ், நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வோட தரத்தை குறைக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட கேளு. நாங்க கேட்க வேணும்னு சொல்லல, நீ அல்லாஹ்ட்ட கேளு. இறைநேசர்களை விட்டுடு, ரசூல்மார்களை வணங்காதே. இப்படிதான் சொல்ற, வணங்குறேன்னு தான் சொல்றேன். அல்லாஹ் நான் இதை யாரு இந்த ஏஜென்ட் யாருன்றதை நான் பின்னுக்கு சொல்லுவேன், இதெல்லாம் யாரு கொண்டு வந்ததை நான் சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல சொல்றாங்க, வமினன் நாஸி மய்யகூலு, மனிதர்களே சிலர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பில்லாஹ், நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் உலகத்தை படைச்சிருக்கிறான்,
வானத்தை படைச்சிக்கிறான், பூமியை படைச்சிக்கிறான். அல்லாஹ்க்கு அகீதா எப்படியோ அல்லாஹ் பத்தி இப்படிதான் விளங்குவது. அவனுக்கு வாஜிபான சிபத்து எது, முஸ்தஹிலான சிபத்து எது, ஜாயிஸான சிபத்து தானே விளங்கும். வானத்தை படைச்சிக்கிறான், பூமியை படைச்சிக்கிறான்டா, இது அல்லாஹ் பத்தி விளங்கினது. ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம். வபில் யௌமில் ஆகிர், அல்லாஹ் கேட்கும் ரெண்டு விஷயம். ஆகிராவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். மக்கள்ல சிலர்கள் சொல்வார்கள், துனியா ஆகிராவுடைய வெட்டி இதுலதான் நீக்கி நீங்களதான் நீக்கி ஆகிராவையும் அல்லாஹ்வையும் அவர்கள் ஈமான் கொண்டு என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், வமாஹும் பிமுஃமினீன், இவங்க யாரும் இல்லை, யாரும் இல்லை. அஷ்ரஃபுல் ஆயத்தவர்கள் வமாஹும் பிமுஃமினீன், அல்லாஹ்வையும் ஆகிராவை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். வமாஹும் பிமுஃமினீன், இவர்கள் மூமின்கள் அல்ல. ஏன் இவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றார்கள்? பெருமானாருடைய தரத்தை குறைப்பதற்கு. இவர்கள் ஆகிராவை பற்றி பேசுகின்றார்கள் பெருமானாருடைய தரத்தை குறைப்பதற்கு. அல்லாஹ்வே வெட்டது போன்ற வமாஹும் பிமுஃமினீன், நோ, இவங்களுக்கு இடமே இல்லை, இவங்க மூமின்கள் இல்ல. இது குர்ஆன்ல ஆரம்ப வசனம். இது அப்படியே படிச்சு கொண்டு போனா இந்த ஆயத்து முடிகிற வரைக்கும் அதெல்லாம் அவங்களுக்காக தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப தொழாதவன் காஃபிர் ஆக்கிறான். தொழாதவனை நாங்க காஃபிர்னு சொன்னா நல்லவனை விளங்கிக் கொள்ளணும். தொழாதவன் காஃபிர் இல்ல, தொழுகையை மறுக்கிறவன் தான் காஃபிர். மன் தரக ஸலாத்த முதஅம்மிதன் ஃபகத் கஃபர, எந்த ஒரு மனிதன் தொழுகையை சுயமாக தான் அவன் என்ன செய்கின்றான், முதஅம்மிதன் வேண்டும் என்று எனக்கு தொழுகை கடமை இல்லை என்று நினைச்சு தொழுகை ஃபர்லில உண்டு இல்லை என்று நினைச்சா அப்பதான் காஃபிர். இந்த முத்தஅம்மித் என்ற ரிவாயத்து நிறைய இடத்துல வருது, அதை விட்டுறாங்க. மந்தரக ஸலாத்த ஃபகத் கஃபர நிறைய ரிவாயத்துல வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரெண்டு கூட்டத்திலே நோக்கம் என்ன தெரியுமா? ஆரம்பத்துல இந்த உலகத்துல பித்அத்னு சொன்னது யாரும் தெரியுமா உங்களுக்கு? இந்த பித்அத்னு சொன்னது யாரு உலகத்துல? ஆரம்பத்துல காஃபிர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல சொன்னாங்க பித்அத். அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், மா குந்து பித்அன், நான் பித்அத் செய்யல. பெருமானாரை பார்த்து காபிர்கள் கூறின வார்த்தையை இன்று முஸ்லிம்களுக்கே பாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். இரண்டாவது என்ன தெரியுமா? காஃபிர்ன்ற வார்த்தையை எவன் கொண்டு வந்து தெரியுமா உங்களுக்கு? இதனுடைய ஏஜென்ட் யாரு தெரியுமா? முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையில எத்தனையோ, அன்றைக்கு முபாரக் என்ற உஸ்தாத் சொன்னார்கள், எத்தனையோ பிரிவு உண்டு. சரி, அந்த பிரிவுல ஒன்றுதான் அப்துல் வஹாப் நஜ்தின்னு ஒருத்தர், இப்னு தைமான்னு ஒன்று இருக்குது, அதே போன்று பின் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, யூசுஃபுல் கர்லாவின்னு ஒன்று இருக்குது, அல்பானின்னு ஒன்று இருக்குது. இவங்க எல்லாம் வந்து இப்படி சொல்லக்கூடிய ஆட்களோட லீடர்ஸ்மார்கள் தான். யாராவது ஒரு மனிதர் ஒரு முஃப்தியை இருந்தாலும் பரவாயில்ல, இப்னு தைமான்னு சொன்னா அவரோட பேச்சை கணக்கெடுக்கவான், அவரோட பேச்சை நீங்க கணக்கெடுக்கவான். அப்துல் வஹாப் நஜ்தி அவர் சொல்றாரு, அவரோட பேச்சை கணக்கெடுக்கவான். அல்பானி சொல்றாரு, அவரோட பேச்சை கணக்கெடுக்கவான். நத்திங், அதை விட்டுருவோம், எங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட பெரிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இந்த அப்துல் வஹாப் நஜ்தி என்ற ஒருத்தர் தான் ஆரம்பத்தில் முஸ்லிம்களை காஃபிர்னு சொன்னார். அவரோட சகோதரரே ஒரு கிதாப் எழுதுறாரு, அர்-ரத்து பி தக்ஃபீரில் முஸ்லிமீன். அப்துல் வஹாப் நஜ்தியில சகோதரர், நானோ தம்பியோ தெரியா, அவர் எழுதுறாரு எப்படின்னு கேட்டா வந்து தக்ஃபீருல் முஸ்லிமீன் அப்படின்னு எழுதுறாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப நாங்க தொழாதவன காஃபிர்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல அந்த சென்ன விஷயத்தை விட்டுட்டு எங்களோட ஊர்ல 2 கிழமைக்கு போது அப்ப நெருக்கமான ஒரு பெண் பேசிக்கொண்டிருக்க போகல, என்னோட குடும்பத்தை எனக்கு நெருங்கின பேசிக்கொண்டிருக்க போகல சொல்ற தொழாதவன் காஃபிர் தானே. யார போல அப்துல் வஹாப் நஜ்தியில போல. அதே நேரத்துல அதே 2 கிழமைக்குள்ள ஒரு ஆண் என்ன சந்திச்சார், ரோட்ல சண்டு வேற என்னமோ பேச போல அவரோட வாய் தவறி வந்துட்டு அப்படின்னு கேட்டா அவன் தொழுல காஃபிர் தானே.
இப்படின்னு வந்துட்டு. அப்ப இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல காபிர்கள் முஸ்லிம்களை பார்த்து காபிர்னு சொல்லல, முஸ்லிம்களே தான் முஸ்லிம்களை பார்த்து காபிர்னு சொல்ல ஆரம்பிச்சது. அதுதான் ஷிர்க்குனா காபிர்னா சொன்னது இல்லையா? இப்ப நாங்க யோசிச்சோம், எங்களோட வாயால ஷிர்க்குன்னு சொல்லணுமா, பிதஅத்துன்னு சொல்லணுமா? பிதஅத்துன்னு சொன்னாலும் செல்லவன்ற நோக்கம் என்ன தெரியுமா? நரகவாதி தான். குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். இவன் எங்களுக்கு நரகத்தை தான் சொல்றான், ஷிர்க்குன்னு சொல்றவன் காஃபிர்னு தான் சொல்றான். அதே நேரத்தில் தொழுகையை விட்டவன் கூட காஃபிர்ன்றான். இப்ப நாங்க தொழாதவன் காஃபிர்னு சொன்னா, இப்ப வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். வீட்டுல தாத்தா தங்கச்சி நானா தம்பி. இப்ப இதுல சாண் உட்கார போகல, சாப்பிட போகல, நான தொழுகிறல தானே, நான காஃபி. சரியா? அங்கல தங்கச்சி தொழுகுல, இங்கல தாத்தா தொழுகுல. அங்கல நான காஃபி, தங்கச்சி முஸ்லீம், இங்கல யாரு தொழாதவன் காஃபிர். அப்படி ஆகுமா இல்லையா? ரைட். வீட்டுல போகல, சலாம் சலிக்கணும் போகல, தொழாத நான தான் கூடுறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காஃபிர பார்த்தா சலாம் சொல்றாரு, காஃபிர பார்த்தா சலாம் சொல்றாரு. ரைட். நாங்க அதே முடிவோம். அதே நேரத்துல கல்யாணம் முடிச்சாத ஒரு ஆள நாங்க எங்களை யாருக்கும் முடிச்சு கொடுத்துட்டோம். இப்ப காஃபிருக்கு முடிச்சு கொடுத்த அர்த்தமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நிறைய பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் கல்யாணம் நடக்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். மக்கள்கள் அந்த பேஸ்புக்ல வலைத்தளங்கள்ல அந்த பயான்களை கேட்டு கேட்டு வழிகேடர்களுடைய பயான்களை கேட்டு கேட்டு தொழாதவனுக்கு என்னத்துக்கப்பா முடிச்சு கொடுக்கிற காஃபிர் பயிரங்கமா சென்றிருந்தார்கள். தொழாதவன் காஃபிர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது கிடையாது. தொழாதவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது, காஃபிருக்கு முடிச்சு கொடுக்கிறது வந்துடும். அப்ப தொழுகையை மறுக்கவன் தான் காஃபிரை தவிர தொழாதவன் காஃபிர்னு சொல்ல முடியாது. அவன் ஃபாசிக், அவனுக்கு தண்டனை உண்டு, அவனுக்கு கடும் தண்டனை உண்டு, ஃபர்லை விட்டதுக்காக தண்டனை உண்டு. அவன் பாவி என்ற அந்த தரஜாவை அந்த லிஸ்டிலே வருவானே தவிர அவனை காஃபிராக்க முடியாது. 4 மதுகபுடைய கிதாபுல ஒரு கிதாபுல கூட காஃபிர்னு போட மாட்டான். நாம் அதே பத்தி ஃபாலோ பண்ணோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி பார்த்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன். இப்ப நாங்க தொழுறா தான், இப்ப தொழாதவன் காஃபிர் தான், தொழுறவன் சொர்க்கம் தான் அர்த்தம், முஸ்லிம் தான் அர்த்தம். இப்ப நாங்க இந்த ஹதீஸை பார்ப்போம். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் லா யஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னah, ஒரு ஆளை நன்மை செய்வாரு, இந்த உலகத்துல பார்த்தா சொர்க்கவாசிய மாதிரி அமல் செஞ்சு கொண்டிருப்பாரு. ஹத்தா லா யகூன பைனஹா வ பைனஹு இல்லா திராம், அந்த சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு இன்ச் தான். அவரை பார்த்தா அந்த அளவுக்கு சொர்க்கவாதிக்கு சொல்லி எல்லாரும் பாராட்டி கொண்டிருப்பாரு. ஃபயஸ்பிகு அலைஹி கிதாப், அல்லாஹ்வுடைய விதி அவரை முந்திடும். ஃபயஅமலு பி அமலி அஹ்லின் நார், அவர் ஏதோ ஒரு வகையில நரகத்துடைய அமலை செஞ்சுட்டு ஃபயதுகுலுன் நார, அவர் நரகத்துக்கு நுழைவார். சொர்க்கத்தை பார்த்தா அவர் சொர்க்கவாதி மாதிரி அமல் செஞ்சு கொண்டே இருப்பார். அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு சாணிக்கும் அவர் என்ன செய்வார்னு கேட்டா நரகத்துக்கு போவார். எங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பூனையை கட்டி வச்சது இல்லையா, ஒரு பூனையை கட்டி வச்சுட்டு மொத்த சொர்க்க நரகத்துக்கு போறார். அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்ன அஹதகும் லா யஅமல் பி அமலி அஹ்லின் நார், ஒரு ஆள் நரகத்துடைய அமலை தான் செஞ்சு கொண்டிருப்பார். அவரை பார்த்தா எங்கட பார்வையில தொழாதவன் மாதிரி இருப்பாரு, கொஞ்சம் ஊர்ல ஒதுக்கின மாதிரி இருப்பாரு, அவரை கணக்கெடுக்காத மாதிரி இருப்பாரு. எல்லாரும் பார்த்து சொல்வா, ஏப்பா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி. ஆனா ஹத்தால யகூன பைனஹு இல்லா திராம், நரகத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரு சாந்தானி. ஃபயஸ்பிகு அலைஹி கிதாப், அல்லாஹ் தஆலாவுடைய விதி அவரை முந்திடும். ஃபயஅமலு அமல் அஹ்லில் ஜன்னah, அவர் ஏதோ ஒரு காரியத்துல சின்ன ஒரு சொர்க்கத்துடைய அமலை செஞ்சுட்டு ஃபயதுகுலுஹா, அந்த சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் என்று
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் நாங்க எந்தெந்த விஷயங்களை நாங்க எங்களுடைய நாட்கால ஒரு விஷயத்தை செல்லும் பொழுது, ஒரு மார்க்க விஷயத்தை செல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய நாவுகளை பேணி பாதுகாத்து மதுகபுடைய இமாம்கள் 4 மதுகபுடைய இமாம்களும் சட்டங்களை எவ்வாறு தொகுத்து சொல்கின்றார்களோ அந்த ஹக்கை தான் நாங்கள் சொல்ல வேண்டுமே தவிர மாறாக எங்களுடைய தலைக்கு புத்திக்கு எற்றவாறெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்களை பார்த்து நிறைய விஷயங்களுக்கு பித்அத்து ஷிர்க் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க சில விஷயங்களை பார்ப்போம், அவங்களோட விஷயங்கள் அவங்க எல்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கிற, நாங்க யாருமே ஒன்றும் இன்னும் செல்ல போறதில்லை. ஏன்னா எங்களுடைய இமாம்கள், நாங்கள் இமாம்களை எங்களுடைய 4 மதுஹபுடைய இமாம்களுடைய அவர்களை நம்பி நாங்கள் அவர்கள் சொல்வதன் மூலமாக நாவுகளை பேணி பாதுகாத்து தஸவுஃபுடைய சூஃபியாக்கள் எப்படி சொல்கின்றார்களோ அந்த அமைப்பிலே அவர்கள் சொல்லி தந்ததன் காரணமாக நாங்கள் இன்றும் வாய் திறக்கவில்லை. எனக்கு பித்அத் ஷிர்க்னு சொல்லதானே கியாமுல் லைலுக்கு ஆதாரம் காட்டணுமா? அஷ்ரப் மௌலை தொட்டு வச்சுட்டு போறாரு, நான் முடிச்சுட்டேன் விஷயத்தை. இந்த கடைசி நாள் தானே கியாமுல் லைலுக்கு எப்படி ஆதாரம் காட்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்ல பித்அத்தின் தானே செல்கின்றார்கள். இப்ப நாம ஒரு பித்அத்தை செல்லுவோம், ஒரு பித்அத்துக்கு செல்லும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க கேட்கிறோம் என்ன தெரியுமா? நீங்க தொழுகிறது பித்அத்தாக இருந்தா கியாமுல் லைல் சென்னா ஆதாரத்தை காட்டும். வித்ர் தொழுகிறது சென்னா நோம்பு இல்லாத காலத்திலேயும் பொம்புளால கூட்டி கொண்டு பையனை தொழும். நோம்பு மட்டும் இல்லையே வித்ர் தொழுகிறது, இது ரெண்டுக்கும் ஆதாரத்தை காட்டும். அஷ்ரப் மௌலை தொட்டு வச்சாரு, நான் அதை முடிச்சிட்டே தான் தீரும். கியாமுல் லைலுக்கு ஆதாரத்தை கொண்டு வரும். எங்களுக்கு ஷிர்கி பித்அத்துன்னு சொல்றதே இப்ப எங்களுக்கு இதுக்கு நிரூபிச்சு காட்டணும். நான் ஹதீஸ் கிதாபுல எல்லாம் சொல்ல போகல, சஃபீனத்து நஜால வரதான்னு காட்டுறேன். எல்லா உலமாக்களும் ஓதுற ஒரு மதரசால பேசிக்ல ஓதி கொடுக்குறேன். சஃபீனத்து நஜால காட்டும், அப்படி இல்லாட்டி ஃபத்ஹுல் கரீம்ல காட்டும். சுனனு ஸலவாத் வரும், இல்லாட்டி ஸலாத்து ததவ்வுன்னு வரும் பாடம், அப்பதான் வரும். சுன்னத்தான தொழுகை ஃபத்ஹுல் கரீம்ல காட்டும், இல்லாட்டி உம்தத்து ஸாலிஹ்ல காட்டும், இல்லாட்டி ஃபத்ஹுல் முஈன்ல காட்டும், இல்லாட்டி மஹல்லில காட்டும். இதெல்லாம் மதரசாக்கள் ஓதி கொடுக்கிறேன். அப்ப நான் 2 விஷயத்தை வச்சுக்கிறேன். கியாமுல் லைல் சொன்னா நோம்பு நாளையில கியாமுல் லைல் என்று ஈக்குறேன்னு சொன்னா ஹதீஸ்ல ஆதாரத்தை காட்டும். இல்ல நாங்க வித்ரத்தான் தொழுகிறோம் அந்த ஜாமத்துல சொன்னா இதுக்கும் ஆதாரத்தை காட்டும். சாப்பிட்டுட்டு பொங்கல் எல்லாம் வர சொல்லி ஃபிக்ஹில் அப்படி வரும் சில தொழுகைகள். உதாரணமா கேட்டு பாருங்க, மலை தேடி தொழுகைக்குதானே அதுக்கு என்னன்னு கேட்டா வீட்டுள்ள மிருகங்கள் பொங்கல் ஆம்பளை எல்லாம் வரணும் கவுண்ட். மழை இல்லாத காலத்துல தொழுகைக்கு தானே இதுக்கு என்ன சொல்றா இஸ்திஸ்கா. இந்த தொழுகைக்கு பேர் என்ன? இஸ்திஸ்கா. மதுஹபுடைய இமாம்கள் எப்படி தெரியுமா சொல்கிறார்கள்? ஆடு மாடு ஒட்டகம், நீங்க வீட்டுல ஆடு மாடு வளர்த்தா அத ஆட்டு மாட்டை ரவுண்டு கூட்டிட்டு வரணும். பொம்பளால இருக்கிறாளையா பொம்பளால கூட்டிட்டு வரணும். சின்ன பிள்ளைல இருக்கிறாளையா சின்ன பிள்ளைல கூட்டிட்டு வரணும். இதுக்கு ஆதாரம் வித்திர தொழுகைக்கு திண்டு முடிஞ்சோடனே 12 மணிக்கால மாப்பிள்ளையோட கரைச்சல் தாங்க இல்லாம போற கூட்டமும் நீக்கி இதுக்கு ஆதாரத்தை காட்டியாகும். கியாமுல் லைல் நோம்புல இருக்கிறது. அப்படி இல்லாட்டி இல்ல நாங்க வித்திரத்தான் தொழுகிறோம்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நோம்பு இல்லாத காலத்திலையும் பொங்கலால கூப்பிட்டு 15 ரக்காத் தொழுங்க. வித்திர நோம்புல மட்டும் இல்லையா தொழுகிறது? நோம்பு இல்லாத காலத்துல தான் தொழுகிறது. நாங்க எங்களுக்கு ஷிர்க் பித்அத்துன்னு கேட்டு இப்ப நாங்களும் கொஞ்சம் மார்க்கல பிடிச்சோம். எங்களோட மஜ்லிஸ் உலமா முடிக்குது கெண்டி உடனோட தரீக்கா அமைப்பை சேர்ந்த அஷ்அரியா கொள்கையை சேர்ந்த அந்த தலைவராக எங்களுடைய ஊரை சேர்ந்த எங்களுக்கு பெருமை அஷ்ரப் பாத்மி ஹசரத் அவர்கள் தான் தலைவர். அந்த கெண்டி மஜ்லிஸ் உலமால தரீக்காவுடைய அமைப்பை சேர்ந்த ஷாதுலியா தரீக்கா, காதிரியா தரீக்கா, நக்ஷபந்தியா தரீக்கா, கிஷ்தியா தரீக்கா இவைகளை சேர்ந்த உலமாக்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு என்ன ஃபத்வா வேணுமோ அந்த உலமாக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அஷ்அரியா கொள்கை வேற கொள்கை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப
இப்ப நாங்க பார்க்கணும் இப்ப எங்களுக்கு விகிதம் இருக்குன்னு சொல்லுதானே. இப்ப நாங்க ஒன்றரை கேட்டுட்டு எனக்கு பயம் முடிச்சு கொள்றேன். 9 மணிக்கு முடிச்சிடும். முதலாவது என்ன தெரியுமா, இந்த மாஷா அல்லாஹ் போர்டை யாரு போனாங்க? இப்ப புதிய வீடு கட்டினா பழைய வீடு கட்டினா அது ஏன் கொண்டு வந்தேன்னு தெரியுமா? ஷேகுமார்கள் ஆயத்துல் குர்சி எழுதி வீட்டுக்கு போட்டா ஷிர்க்குன்றவனே இவன் ஆயத்துல் குர்சி போயிடறான், மாஷா அல்லாஹ் போர்டை போட்டான். இதுக்கு ஆதாரம் காட்டணும் வீட்டுல முன்னுக்கு தொங்க போடுறதுக்கு. இறைநேசர்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள், குதுபமார்கள் இவர்களை அவர்களுடைய அந்த பரக்கத்தான கையால் பட்ட அந்த அடையாள சின்னங்களை அழிப்பதற்காக உருவான விஷயங்கள் தான். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். போன கிழமை முகமது பாதிரி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், அந்த கல்யாண காட்டில் பிஸ்மில்லா எல்லாம் போட வாணும், பாரக்கல்லாஹு பாரக்க அலைக்க இதெல்லாம் போட வேணும்னு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது நான் சில அடையாளங்களை சொல்லித்தாரேன், நீங்க பார்த்துக்கோங்க. யா அல்லாஹ் சுஜூதுல மௌத்தா ருகூல மௌத்தான்னு இப்படி எல்லாம் கேட்கிறேன். நான் சிந்தனை ஆமன்னா பில்லான்னு என்ன அர்த்தம்? அப்ப நான் கேட்கிறேன், மொத்த நெக்ஸ்ட் நான் மௌத்தானா யாரு தீர்ப்பு செய்யறாரு? இவர் நரவுண்டு இவரா தீர்ப்பு செய்யறாரு? ருகூல மௌத்தா சுஜூதுல மௌத்தா? நான் அடையாளங்களை சொல்றேன், அந்த உலமாக்களுடைய அடையாளங்களை சொல்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மௌத்தை கேட்டார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வஜ்அல் மௌத்தி பி பலதி ரசூலிக, நாயகமே என்னுடைய மௌத்தை அந்த மக்கத்து மதீனாவில் ஆக்குவாயாக. இவன் ருக்கூலதா சுஜூதுலதா அங்கதா இங்கதா பெருமானாரை கேவலப்படுத்துவதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை எப்படி கேட்டார்களப்பா? எங்களுடைய உலமாக்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்கள் துஆ கேட்பார்கள். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் என்னுடைய ரூஹ் பிரியும் பொழுது முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு மகிழக்கூடிய வாக்கியத்தை தான் கேட்பார்கள். இவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டுட்டு யா அல்லாஹ் என்னுடைய சக்கராத்துடைய ஆளிலே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கேட்கறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வாயால வரலையா? அப்ப இஸ்லாத்துல மௌத்தை எப்படி கேட்கணும்னு சொல்லி தந்தீங்களே பெற்றீங்க தானே. அதுல கேட்காம ருக்குல சுஜூதுல தாண்டி கேட்டா அப்ப எக்ஸிடென்ட் மௌத்தை நீ என்ன சொல்ல போற? இது இவர்கள் அமலை காட்டி எங்களை பெண்டப் பண்றது ஒத்தரவு ஏமாந்துடுவா. அடுத்ததாக உலமாக்கள் வருவார்கள் பயானுக்கு. எந்த உலமாக்கள் நான் அடையாளங்களை சொல்லுங்க பாருங்க, அவன் பயான்ல குல்லு பிதாத்தின் வல்லாலா வகுல்லு லலாலத்தின் பின்னார்னு ஆரம்பிக்கிறானோ அவனை நீங்க கணக்கெடுக்கலாம். அவனுக்கு தலைப்புக்குள்ள ஹதீஸ் இல்லாம இவன் என்னத்துக்கு எங்களுக்குள்ள இதை விட்டு வரும்? எவன் குல்லு பிதாத்தின் லலாலான்னு ஆரம்பிக்கிறானோ இவன் பயானை கணக்கெடுக்கவான். இவன் எல்லாம் அந்த குரூப்ல தான். அடுத்ததாக பயான்ல வரும் எப்படின்னு கேட்டா அல்ல ஜலாலா அம்மலவாலான்னு ஏன்னா உருது வார்த்தை மாறி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி நபின்னு தான் பேசுவான். அவனோட வாயில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் வராது வாயில. அல்ல ஜலாலா அம்மலவாலான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி நபின்னு தான் பேசுவான். அவனோட பயான்ல பயான் முடிகிற வரைக்கும் நபி நபின்னு தான் இருக்குமே தவிர அங்க ஜல்ல ஜலாலா அம்மலவாலான்னு அல்லாஹ்க்கு தான் சொல்லி கொண்டிருப்பான். அடே ரசூலுல்லாஹ்வை மதிச்சாமா அல்லாஹ்வை போல சரி வருமா? அதான் நான் ஆரம்பத்துல ஒரு ஆயத்து ஓதுறேன், வமினன் நாஸி மய்யகூலு ஆமன்னா பில்லாஹ். மக்கள்ல சிலர்கள் சொல்வார்களாம், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன், வபில் யௌமில் ஆகிர் துனியா ஆகிராவுடைய வெற்றி அல்லாஹ் இருக்குன்னு சொல்லி அதை ஈமான் கொள்வார்கள். வமாஹும் பிமுமினீன், அல்லாஹ்வை ஆகிராவை பத்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வமாஹும் பிமுமினீன், அவர்கள் முஃமின்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அடுத்தது நான் கேட்டா இந்த அவுராத் போட்டிகள் எல்லா பள்ளியிலையும் நாங்களும் கொஞ்சம் சேர்ச் பண்ணி பார்ப்போம். இந்த பள்ளியில அவுராத் போட்டிக்கிறது இது என்னத்துக்கு போட்டதுன்னு தெரியுமா? அது யாரு போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கூட்டு துவாவே இல்லாம ஆக்குறது. என்ன செய்யறான்னு கேட்டா சலாம் கொடுத்தோன்னே டிவி பார்க்கிற மாதிரி அவனோட தலை அங்கதான். நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, இந்த அவுராதுகள் எல்லாம் சுபஹானல்லாஹ் சொல்லி முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிஞ்சு அல்லாஹ் அக்பர் சொல்லி முடிஞ்சு கூட்டு துவாவை ஓதிட்டு சலவாத்தையும் சொல்லிட்டு 10 திக்ர செஞ்சுட்டு ஓதினா நன்மை கிடைக்குமா? கிடைச்சா
மன்சில் கிதாப். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன செய்ய வரையில செல்லத்தான் வேணும். நான் இதே சாவியால நான் ஓதுற காலத்துல இந்த மன்சிலை பத்தி செஞ்சேன். அந்த மன்சில செய்யுதுனான்ற வார்த்தை வந்தில்ல, அதனால இது வேற ஒருத்தம் தான் நீங்க உருவாக்கிப்பான்னு நான் செஞ்சேன். என்னாட்ட ஒரு ஆள் வந்து கேட்டார், சின்ன வயசுல எனக்கு ஆள் மறந்து போயிட்டு, அதுல செய்யுதுனா இல்லைன்றதுக்காக வேண்டி அதை ஒதுக்கணும்னு கேட்டார். அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முதல் தான் இது பிரதிபலனை காட்டித்தார். நான் அதுக்கு பின்னுக்கால செல்லுவேன். அவனோட வழிகட்ட கூட்டத்துல அடையாளங்கள் ஒன்று தான் என்னன்னு கேட்டா, நல்லா பார்த்துக்கொள்ளணும். துவா வரப்போக்கல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் தான் வரும். செய்யுதுனா வராது, வாயில வராது. சியானத்துல் இன்சான் அன் வஸ்வஸத்தி ஷேக் தஹலான் என்ற கிதாபுல 971வது பக்கத்துல சொல்றான், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி லஃப்லி சய்யித். சய்யித் என்ற லஃப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்சு இல்லையா, போடக்கூடாதாம், தடுக்கப்பட்ட விஷயம் எழுதுறான் அந்த கிதாபில். சய்யித் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய கைட், எங்களுடைய லீடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய பிரசிடென்ட் என்று செல்ல வேண்டாம் சொல்லி அவன கிதாபுல அவன் எழுதுறான். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லக்குள்ளே சய்யிதன் வ ஹஸூரன் சொல்றான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சய்யிதன் வ ஹஸூரா, தலைவருமான அப்படி அல்லாஹ் தஆலா புகழ்கின்றான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆனில் இருந்த ஆதாரத்தை காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாயால் நுழையும் பொழுது நீங்கள் சய்யிதுனா என்று சொல்லுங்க. அத்தையாத்திலே கூட சய்யிதுனா என்று நாங்கள் சொல்லுவோம். அது சம்பந்தமான கிதாபே இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாத்துக்கும் என்னத்தை கொண்டு வந்தேன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஹப்பத்தை கலட்டுறதுக்கு, உள்ளத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹப்பத்தை இல்லாமலாக்குவாங்க. அதே கிதாபில போட்டிக்கிறான் 233வது பக்கத்துல யா ரசூலல்லாஹ் என்று கூப்பிடுவது ஷிர்குன் அக்பர் போட்டி. இதுக்கு இந்த கிதாபை எழுதுறதுக்கு துணையா இருந்தவன் யார் தெரியுமா? அதே பேரை சொல்லிடுவோமே, ரஷீத் அஹ்மது கன்வாயின் ஒருத்தனும் ஹலீல் அஹ்மது சாரன்பூரின் ஒருத்தனும் தான் காரணமாயிருக்கு. மறைச்ச தேவையில்லை, இவ்வளவு வந்தாச்சு. அடுத்த சப்ஜெக்டை முடிச்சுட்டே இருப்போம். அடுத்தது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவது ஷிர்குன் அக்பர் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப மனசில தயாரிச்சது என்னத்துக்கு தெரியுமா? எங்கட ஷேகுமார்கள்ட்ட அவுராது இல்லாம ஷாதுல் நாயத்தின் அவுராது என்ன, ஸலவாத் என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி தஸ்லீமன் பி கதரி அலமதி ஜாகத்திக ஃபீ குல்லி வக்தின் வ ஹீன். இந்த ஸலவாத் அதுல வரதா? குதுப் நாயத்தில ஸலவாத் என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்துல் அப்தானி வ ஷிஃபாஇஹா வ நூரில் அப்சாரி வ தியாஇஹா வ கூத்தில் அர்வாஹி வ ரிதாஇஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். இந்த ஸலவாத் அதுல வரதா? மனசில உருவாக்கினது என்னத்துக்குன்னு கேட்டா, எங்கட ஷேகுமார்களோட அவுராதை எல்லாம் மாக்குறதுக்கு. அடுத்தது இன்னைக்கு இதுவும் ஒரு முர்த்தத்துல ஒரு வகையான ஒரு வகைதான். என்னன்னு கேட்டா, உலமாக்களை போல நடிச்சிருது. அது யுத்தத்துடைய பாடத்துல வருது. உலமாக்களை மாதிரி மொத்தம் நடிச்சு கொண்டிருந்ததுன்னா அது யுத்தம். இப்ப நான் கூடுதலாக சிங்கள மக்களோட தொடர்புள்ள ஒரு ஆள். ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஓகே பூஜைக்கு சமமாக கோபுர தினகன் அதுரகன். நான் என்ன சொல்றேன்? என்ன அடையாளத்தை சொல்றேன்?
ஷர்ட் போட்டிக்கிறான்னு சொல்றான், தாடி வச்சிக்கிறான்னு சொல்றான், ஜுப்பா போட்டிக்கிறான்னு சொல்றான். என்னத்தை சொல்றான்? உலமாக்களுடைய ஆடையை அடிவது ஹராம். உனக்கு தெரிந்த புரஸ்காரம் உடுப்பா, புரஸ்காரம் தான் உடுக்கும். ஆமிக்காரன் உடுப்பு யார் உடுக்கணும்? ஆமிக்காரன் தான் உடுக்கும். அதே மாதிரி கமாண்டோட உடுப்பா, கமாண்டோ தான் உடுக்கணும். எஸ்டிஎஃப் உடுப்பா, எஸ்டிஎஃப் தான் உடுக்கணும். ஆமிக்காரனோ உடுப்போ துண்டு இருந்ததுனால தான் அவட கேஸ்ல எல்லாரும் தூக்கி கொடுக்கணும். ஒரு கலசம் உடுக்கணும், ஜாமி கலசம். சும்மா பொது உலகமே தடுக்குதா இல்லையா? பொது உலகமே இதை தடுக்குதா இல்லையா? ஆமிக்காரன் கலசம் இருந்ததுனால அந்த டைம்ல அப்படியே பிடிச்சு கொண்டு போகணும். இப்ப இத கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். எங்கட உலமாக்கல கோமன அந்துரா கண்ணேன்னு கேட்டா தாடி வச்சிக்கிறேன்னு சொல்ற, தொப்பி போட்டிக்கிறேன்னு சொல்ற, நாங்க எப்படி விளங்கப்படுத்துறோம்? இல்லாட்டி ஒரு லேபல் ஒன்று தண்ணி கப்பினுக்கு உலமாக்கள ஆடைய உலமாக்கள் தான் நினைக்கணும். அவர்கள் கண்ணியமான உலமாக்கள், ஷேகுமார்களோடு தொடர்புள்ள உலமாக்கள். நான் இன்னொன்று சொல்லித்தாரேன். ஆலிம் உலமாக்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சொல்லுங்க, மௌலவின்னு சொல்லி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சொல்லுங்க, மத்த கொள்கைகள் உள்ள ஆட்களை ஹஸரத்னு சொல்லுங்க. ஆலிம்னு சொன்னா யாரு தெரியுமா? இன்னமா யஹ்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் உலமாக்கள் சொன்னா அவுலியாக்கள், இறைநேசர்கள். இந்த இறைநேசர்களை ஃபாலோ பண்ணி கொண்டு ஓடக்கூடிய ஆலிம்களுக்கு உலமாக்கள் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக எங்க நாட்டுல ஒரு காலத்துல எல்லாரும் ஒரு தொப்பியோடு இருந்தார். நான் ஜாமிஉ சஹீஹ்ல ஒரு ஹதீஸ் பார்த்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 தொப்பி இருக்கும். ஊர்ல இருக்க போக்குலே ஒரு தொப்பியை போடுவாங்க, வெளிநாட்டுக்கு போக்குல ஒரு தொப்பியை போடுவாங்க. சுன்னத்தா இல்லையா? சுன்னத்தா இல்லையா? அப்ப எங்கட அடையாள சின்னம் தொப்பி. நான் கேள்விப்பட்டேன் அந்த காலத்துல கோர்ட்ல கூட வாதிட்டார்களாம் எங்களுடைய முன்னோர்கள் தொப்பிக்கா. இது எங்களுடைய அடையாளம். இந்த ரோட்ல ஒரு அந்நிய மத ஒரு ஆள் வந்து அந்த அவருடைய உடுப்பை போட்டுக்கொண்டு போனா விளங்குவீர்கள் அப்படின்னு. இப்ப அவங்க ஆட்கள் தாடி வச்சிருவது, தாடி வச்சு முஸ்லிம்ஸ் எல்லாம் முடியும். அவங்கள யங் பாய்ஸ் எல்லாம் வந்து அவனை முன்னால தாடியை வச்சு கொண்டே இருக்கிறான். அவன் போறான், ரைட், அவன் அடையாளத்தை காணும். ஒரு டைமில் போறாரு, ஒரு போட்டோ வச்சுக்கணும், அதே அடையாளம் காணும். என்ன அடையாளம்? ஒரு முஸ்லிம்ஸ்ன்றதுக்கு என்ன அடையாளம்? தொப்பி. தொப்பி போடுற சுன்னத்து. இன்றைக்கு பெருநாள் உடுப்ப 10,000 15,000 கொடுத்து வாங்குவா, தலைக்கு ஒரு தொப்பியை வாங்க மாட்டா 500 கொடுத்து. ஒரு கவலையான ஒரு விஷயம், ஒரு கவலையான ஒரு விஷயம், மனசுக்கு ஒரு பெரிய கவலையான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி என்னுடைய பயானை முடித்துக் கொள்கின்றேன். பின்னால் ஒரு கூட்டம் வருமாம். இந்த ஹதீஸ் வந்து மஜ்மஉ ஸவாயித் தபரானி என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஸ்ஸுன்னத்து ஃபீஹிம் பித்அத்துன். அந்த கூட்டத்தார் சுன்னத்தை பித்அத்துன்னு சொல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த அடையாளத்தை, வல் பித்அத்து ஃபீஹிம் சுன்னத்துன். சுன்னத்தை பித்அத்துனா பித்அத்துன்னு சொல்றாங்க, தடமாத்தல். எது சுன்னத்து எது பித்அத்துன்னு தெரியா? சுன்னத்தை பித்அத்துனா பித்அத்து சுன்னத்துன்னு சொல்றாங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்ன ذلك யுஸல்லித்துல்லாஹு அலைஹிம் ஷிராரா. அவர்களிலே அல்லாஹ் தஆலா கெட்டவர்களை சாட்டுவான். வயதுஉ இஹ்யாரஹும். அவர்களிலே சிறந்த மக்களை அவர்கள் துஆ கேட்பார்கள். அவர்களிலே அப்பாவி மக்களை பாருங்களே, அவங்க துஆ கேட்பார்களாம், ஃபலா இஸ்திஜாப. அந்த துஆ கபூல் ஆகும். இந்த அடையாளம் எப்படி அடையாளம் பாருங்க. சுன்னத்தை பித்அத்துக்கு பித்அத்து சுன்னத்துன்னு ஒரு கூட்டம் வருமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, நாங்கள் உண்மையான ஹக்கான பாதை இது என்று நாங்கள் தெரியப்படுத்தி அந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு பலஸ்தீன்ல யுத்தம் நடக்குது. இன்னைக்கு யுத்தத்துல வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா வந்து ஆட்கள் துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன் கபூல் ஆகுது? ஆனா அதுக்கு ஒரு வெற்றி இருக்குது. அந்த வெற்றி யாரின் மூலமாக என்பதையும் நான் ஹதீஸ்ல சொல்லுகின்றேன். அதற்கு முன்னால் என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆ அங்க நாங்க கபூலிலே
துவான்ற எண்ணத்தை எங்களோட மனசுல இருந்து எடுத்தாச்சு. உனக்கும் துவா கேட்காது, கூட்டாவும் கேட்காது, அங்கேயும் கேட்காது, இங்கேயும் கேட்காதுன்னு சொல்லிட்டு மறு பலஸ்தீனுக்கு துவா கேட்ட கையெழுந்தினா எங்க கபூலாகும்? எப்படி கபூலாகும்? அடுத்தது நரகவாசிக்கு ஒரு அடையாளம் தான், நரகவாசிக்கு ஒரு அடையாளம் தான் குர்ஆனுக்கு தன்னுடைய விளக்கத்தை சொல்லுவோம். இப்ப ஜிஹாதிக்கு தானே அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்வது. அல்லாஹ்வுடைய நபியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்கின்ற அந்த ஆயத்துக்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. ஃபீ சபீல் என்றதுக்கு வேற வேற அர்த்தம் கொடுத்து விட்டார்கள். அதனாலே நம்ம அர்த்தம் குறையத்தான் செய்யும். துஆவை மீதா இருக்கு. அடுத்ததாக கடைசியாக நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த பலஸ்தீன் மக்களை பற்றி அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அப்தால் யகூனு பிஷாம். அப்தால்கள் அவுலியாக்கள்ல பல படித்தரங்கள் உண்டு. அப்தால்கள், அவுதாதுகள், அக்கதாதுகள், அவ்வாதுகள், இப்படி நிறைய படித்தரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் அல் அப்தால் யகூனு பிஷாம், அப்தால்கள் ஷாம் தேசத்திலே தோன்றுவார்களாம். வஹும் அர்பஊன், அவர்கள் 40 பேர்கள். அர்பஊன் ரஜுலன், அவர்கள் 40 பேர் இருப்பார்கள். குல்லமா மாத்த ரஜுலுன், அந்த அப்தால்களிலே, இறைநேசர்களிலே, அவுலியாக்களிலே, அந்த ஷாம் தேசத்திலே ஒருவர் மௌத்தாக போனால் அப்தல இலைஹி மக்கானஹு ரஜுலன், அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு 40 பேர்ல ஒரு ஆள் மௌத்தானா இன்னொருத்தர பதிலாக்கி வச்சுவான். வச்சிட்டு இங்க பாருங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் ஷாம் தேசத்தை பத்தி செயல்ல கூட செல்லி பண்றல, இதெல்லாம் மறைச்சிர ஹதீஸ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்கா பிஹிம் அல் கைஸ், அந்த அபுதால்களை கொண்டுதான், இறைநேசர்களை கொண்டுதான், அவுலியாக்களை கொண்டுதான் அந்த ஷாம் தேசத்துக்கு மழை பெய்யும். ஒன்று வயுன்தஸர் பிஹிம் அல் ஆதா, விரோதிகளுக்கு இந்த அபுதாலிகளின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். விரோதிகளுக்கு எதிராக அந்த ஷாம் தேசத்து மக்களுக்கு இந்த அபுதாலிகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். வயுஸ்ரஃபு அன் அஹ்லி ஷாம் பிஹிமுல் அஸாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனைகளை இவர்களின் மூலமாக திருப்பி விடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யமன் தேசத்துக்கு, ஷாம் தேசத்துக்கு எங்களுடைய இறைநேசர்களுடைய, அவுலியாக்களுடைய, அபுதாலுடைய அந்த அருள் பார்வை இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. யா அல்லாஹ், இந்த 10 நாள் மஜ்லிஸிலேயும் என்னென்ன நோக்கத்துக்காக நாங்கள் இந்த விடயத்தை ஏற்பாடு செய்தோமோ அந்த விதத்தை நீ எங்களை விட நன்கறிந்தவனாக இருக்கின்றாய். அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றி தருவாயா. யார் அந்த ஜாவியாவை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய அந்த தரீகாவுடைய அமைப்பிலே, ஷாதுலியா தரீகாவுடைய அமைப்பிலே கியாமத் வரைக்கும் நிலைநாட்டுவாயா. எங்களுடைய பிள்ளைகளை தரீகாவிலே வாழ்ந்து தரீகாவிலே மௌத்தாவதற்கு நீ அருள் புரிவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அதபையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பாயா. குர்ஆனை நல்ல முறையில் ஓதக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பாயா. அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை நல்ல முறையிலே ஓதி சாலிஹீன்களை, அவுலியாக்களை, இறைநேசர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்குவாயா. வாசதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், இந்த ஜாவியால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாசமும் ஏதாவது இறைநேசர்களுடைய ஒரு நினைவு தினம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதத்திலிருந்து அனைத்து பிள்ளைகளும், அனைத்து பெற்றோர்களும், தாய்மார்களும் அந்த ஒவ்வொரு மஜ்லிஸுக்கும் கட்டாயமாக அனுப்பி அந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாசதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷிர்க் என்றால் என்ன, தொழாதவர்கள் காஃபிரா என்ற தலைப்பிலே சிறந்த ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு சென்ற தரீகாவினுடைய அமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கும் கெண்டே உடுவர மஜ்லிஸுல் உலமாவின் உறுப்பினரும் தெலங்க மദ്രസத்துர் ரஷாதியா குர்ஆன் மദ്രസാவின் விரிவுரையாளருமான மௌலவி ஹலீலுர் ரஹ்மான்
கௌசி காதிரி வரிஃபாய் அவர்களுக்கு நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஜஸா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.